அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் புரிந்திருக்கும் இந்த உலகம் என்பது ஒரு வித்தியாசமான மாயை. இந்த மாயை என்பது நம்மை புலன்கள் வழியாக எப்போதும் ஒரு மயக்கத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கிறது. உண்மையான பராபரத்தின் தத்துவம் மற்றும் சிருஷ்டி தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடியாக மிகப்பெரிய தடையாகவே புலன்கள் இருக்கின்றன. புலன்களை கடந்து ஞானத்தை ஒருவர் சந்தித்து விட்டாலும் கூட அவர் இதுவரையிலும் சுமந்து வந்திருந்த கர்மவினைகளை முழுவதுமாக அனுபவித்து தொலைக்கும் வரையிலும் அவர் இந்த பூமியிலே இருந்தாக வேண்டும் என்பதை பற்றி உத்தாலகன் என்கிற அசுரனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம். தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் எண்ணற்ற வினாக்களை எடுத்தபடியாகவே இருக்கிறார். இன்று ராமர் கேட்ட கேள்வி என்ன, அதற்கு வசிஷ்டர் சொன்ன பதில் என்ன பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பதிவிலே. ராமன் கேட்கிறார், ஜீவன் முக்தர்களாய் இருப்பவர் இருவர்களில் ஒருவர் விவகாரங்களை நிஷ்காமமாக நடத்தியும் மற்றொருவர் உலகத்தை துறந்து தனிமையாகவே காலத்தை போக்குபவராயும் இருந்தால் எவர் மேலானவர்? இங்கே இரண்டு விதமாக யோகத்தை அணுகுபவர்களை பிரித்து ராமர் கேட்கிறார். உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட எந்த விதமான பட்டுதலும் இல்லாமல் புலன்கள் வழியாக மனத்தை அதிகம் சலிக்க விடாமல் கடமைகளை மாத்திரம் சரியாக செய்தபடி யோகம் பயிலக்கூடியவர் ஒரு விதம். குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று குடும்பத்தை விட்டு நீங்கி துறவியாக மாறி யோகத்தை அணுகுபவர் மற்றொரு விதம். இந்த இருவரிலே எவருக்கு மேன்மையான பக்குவம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும் என்று கேட்கிறார். வசிஷ்டர் சொல்லும் பதில் இவ்வாறாக இருக்கிறது. அவ்விருவர்களும் ஜீவன் முக்தர்களாக இருப்பின் இருவரும் சமமே. இப்பதவி மனோநிலையை குறித்து சொல்லப்படுகிறதே தவிர இந்திரியங்களாலும் தேகத்தாலும் செய்யப்படும் கர்மங்கள் குறித்தல்ல. இவ்விருவரிடத்தும் கர்மங்களில் மனம் ஈடுபடாமல் இருப்பதால் இருவரும் சமமே. காட்டில் தனிவாசம் செய்து தேகாதி கர்மங்களையும் விட்டு ஆனால் மனம் சர்வசதா விவகரித்து கொண்டிருந்தால் இதைவிட அஞ்ஞானம் ஏதுமில்லை. இப்படியின்றி நகரவாசம் செய்து சம்சாரத்தை நடத்தி எல்லா கர்மங்களையும் செய்து ஆனால் மனத்தினால் யாதொரு சங்கல்பமோ இச்சையோ இல்லாமல் இருந்தால் அவனை காட்டிலும் புண்ணியவான் யார் என்று கேட்கிறார். இந்த கூற்று முற்றிலும் ஏற்கத்தக்கது. இன்றைய நாளிலே நாம் எண்ணற்றவர்களை பார்க்கிறோம். நாங்கள் யோக சாதனம் பழகுகிறோம், நாங்கள் மேன்மையான முத்தியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட அற்ப உலகியல் சார்ந்த மாயையிலே சிக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. சித்த வித்தியார்த்திகளிலே தங்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய சிலரையும் நாம் பார்க்கும் போது அவர்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய அறியாமை என்பது மூழ்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டும் இன்னும் ஒருபடி மேலே போனால் சித்தவித்தை பயிற்சி நிலையங்களிலே சாதிய மோதல்களை ஏற்படுத்தி கொண்டும் கூட சிலர் இருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக யோக சாதனம் பழக்கக்கூடியவர் எங்கே இருக்கிறார் என்பது பெரிதல்ல, அவர் எந்த வகையான பக்குவத்தோடு இருக்கிறார் என்பதே முக்கியம். நம்முடைய இளம்பிராயத்திலே ஒரு கதையை கேட்டிருப்போம். ஒருவன் நான் காசிக்கு போகப் போகிறேன், காசிக்கு போகப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு நாள் காசிக்கும் போய்விட்டான். அவன் துறவியாகி போய்விட்டான், குடும்பத்தாரை எல்லாம் தவிக்க விட்டு சென்று விட்டான் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் அவனிடத்தில் இருந்து பண அஞ்சல் வருகிறது. கூடவே ஒரு செய்தியும் வருகிறது. இங்கே காசியிலே நான் நல்ல வேலையிலே இருக்கிறேன், வீட்டிற்காக சிறிது பணம் அனுப்பியிருக்கிறேன், வைத்து குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று குறிப்பு இருக்கிறது. மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கும்போது துறவியாக வேண்டும் என்று கருதுவான். துறவியான பிறகு குடும்பத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பான். இது முழுமையாக ஞானத்தை பெறுவதற்கான தகுதியில்லாமல் இருப்பதையே காட்டுகிறது.
ஓரிடத்திலே 4 துறவிகள் அமர்ந்திருந்து தவம் இயற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியிலே சில பெண்கள் கைவளை குலுங்க, காற்றிலம்பு சப்திக்க, கலகலவென சிரித்து பேசியபடியாக கடந்து சென்றார்கள். அங்கே இருந்த துறவிகளிலே ஒருவர் கண்களை திறந்து அவர்களை நோட்டமிட்டார். காரணம், அந்த துறவி பூர்வாச்சிரமத்திலே குடும்ப வாழ்க்கையிலே மனைவியோடு இறந்து 4 மக்களை பெற்றவர். பூர்வஜன்ம வாசனை விட்டு போகாது. துறவியாக போனாலும் கூட ஏற்கனவே வாழ்ந்திருந்த குடும்ப வாழ்க்கை என்பது அவரை மேலும் அந்த இச்சையை நோக்கி அவ்வப்போது இழுக்கத்தான் செய்கிறது. இந்த கதையை சொன்னது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஞானிகள் நல்ல கருத்துக்களையே ஒவ்வொரு காலத்தும் சொல்லி வருகிறார்கள். ஒரு ஞானி இந்த உலகத்திலே உருவாகி தன்னுடைய ஞான கருத்துக்களை மக்களுக்காக எடுத்துச் சொல்லுகிறார். அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பலரும் அவரை பின்பற்றி செல்கிறார்கள். சில காலம் நல்ல ஞானத்தினுடைய தெளிவை பெறக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த ஞானியால் உருவாக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் மறைந்து போகின்றன. யோகம் பயின்றவர்கள் மெல்ல மெல்ல மறுபடியும் உலகியல் சார்ந்த ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி தாங்களும் கெட்டு தங்களை சார்ந்தவர்களையும் கெடுத்து விடுகிறார்கள். சித்த வித்தையிலும் இப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறது. ஆரம்பத்திலே சரியாக இருந்த சித்த வித்தியாத்தில் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கிற முனைப்பு இப்போது மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. ஒழுக்கம் குறைந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலை வரும்போது மீண்டும் ஒரு முறை யாராவது ஒரு மகான் உருவாகி இவர்களை வழிப்படுத்த வரவேண்டுமோ என்று எண்ணம் ஏற்படுகிறது. இதுவரையிலும் இந்த உலகிலே எண்ணற்ற மகான்கள் அவதரித்து விட்டார்கள். தங்களால் இயன்ற வரையிலும் மனிதர்களை நெறிப்படுத்த முயன்றார்கள். ஆனால் தங்களுடைய இறுதி நாட்களிலே இந்த மனிதர்களை திருத்தவே முடியாது என்று சொல்லி வேதனையோடு வார்த்தைகளை உதிர்த்து சென்றிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து இவை எல்லாவற்றையும் அப்படியே ஏற்கும்படியாக இருக்கிறது. நீ யோகியாக இருந்து துறவியாக இருந்தாலும் சரி, அல்லது யோகியாக இருந்து இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, புலன்கள் சார்ந்த இச்சைகளுக்கு ஆளாகி திரும்ப திரும்ப ஆசை வயப்பட்டவனாக இருந்தால் நீ எந்த இடத்திலே இருந்தாலும் மேன்மை பெற முடியாது. அதன்றியும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கூட புலன் இன்பங்களுக்கு ஆசைப்படாமல் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் நீ துறவியாக வேண்டிய அவசியமில்லை. இருந்த இடத்திலேயே நீ ஞானியாக இருப்பாய், முத்தி மோட்சத்தை பெறுவாய் என்று குறிப்பிடுகிறார். இந்த மனித சங்கல்பங்களுக்கு பூர்வ வாசனையே காரணம். இவ்வாசனைகளால் ஏற்படும் கர்ம ஏவல்களை கண்டித்து மனத்தின் சஞ்சலத்தை குறைப்படுத்திய வண்ணம் இருப்பதே முறை. வாசனையால் ஏற்படும் கர்மங்களுக்கும் தற்சமயம் செய்யப்படும் கர்மங்களுக்கும் அகங்காரமே மூல காரணம். ஆகையால் இதை ஒழித்தால் எல்லாம் ஒழியும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய கூற்றுப்படி மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பதே புலன்கள் வழியாக புத்தியை இழுத்துச் சென்று மனதை சரணப்படுத்துகிறது. நான் என்கிற உணர்வு, நான் என்கிற அகங்காரமே அனைத்து விதமான துன்பங்களுக்கும் காரணம் என்று ஞானபிதா கற்பித்தார். இதே அகங்காரம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்கிற கருத்தை வசிஷ்ட மகாமுனிவரும் யோக வாசிஷ்டத்திலே சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அகந்தையும் தவிர வஸ்துக்களின் தன்மைகள், பேதங்கள், தேசம், காலம் எல்லாம் ஏற்படுவது சித்தின் தன்மையாகிய உணர்ச்சியால். பிறகு இந்த ஜகத் முழுதும் ஆத்மாவை தவிர்த்து வேறல்ல என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆகவே இந்த ஆத்மாவாகிய பொருள்களிடத்து அவைகளின் தன்மைகளை உணருதல் என்று ஏற்படும் பொழுது உணர்ச்சி, உணர்கிறவன் என்கிற பேதம் காணப்படுகிறது. உதாரணமாக, மிளகில் இருக்கும் காரம், உப்பில் இருக்கும் ஓர்ப்புத்தன்மை, கரும்பில் இருக்கும் இனிப்பு, கல், மலை இவைகளின் கெட்டித்தன்மை, ஆகாசத்தின் சூன்யத்தன்மை எல்லாம் உணரப்படுவது சித்தின் இயக்கத்தாலே. இத்தன்மைகள் எல்லாம் வஸ்துக்களில் அடங்கியிருக்கும். இவைகளை உணர தனி புருஷன் தேவை. உணர்கிறவன் இல்லையேல் உணர்ச்சிகள் எவ்வாறு அறியப்படும்? இவைகளை ஆராய்ச்சி செய்தால் உணர்கிறவன், உணர்ச்சி, உணரப்படுவது மூன்றும் ஆத்மா என்று விளங்கும். ஆகையால் இந்த ஆத்மா தன்னை உணர வேண்டும் என்றால் ஒதுங்கி நின்று வேறு புருஷனாக இருந்தால் தான் முடியும். இதுதான் ஜகத்தில் நடைபெறுவதும். தனிமையாகவே இருக்கும் நிலையில் உணர்ச்சி ஏற்பட நியாயமில்லை. இம்முறையில்தான் அகங்காரம் ஏற்படுகிறது.
இந்த அகங்காரம் ஆத்ம தரிசனம் கிட்டும் வரையிலும் நீங்காது. நான் என்னும் பாவம் இருக்கும் பரியந்தம்தான் ஆத்மாவை அடையும் யத்தனமும் இருக்கக்கூடும். ஆகவே ஆத்மத்தில் இரண்டர கலக்கும் வரையில் இந்த அகங்காரம் அழியாமலேதான் நிற்கும். இவ்வாறான அகங்காரம் ஆத்மாவை தவிர்த்து எப்படி வேறாக கருதப்படும்? எதுவாகிலும் எவ்விதமாய் பாவிக்கப்படினும் அவ்விதமாய் காணும்படி செய்து கொடுப்பது இந்த எல்லாவுமாயிருக்கும் ஆத்மாவே. ஆத்மா ஒன்றுதான் சர்வமாயும் சாஸ்வதமாயும் இருப்பது. இங்கே வசிஷ்டரின் கூற்று மிகவும் துல்லியமாக இருக்கிறது. நான் என்கிற உணர்வு இருக்கும் வரையிலும் தான் நான் பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தேன், பராபரத்தை சென்று சேர முயன்று கொண்டிருக்கிறேன், பராபரத்தை சேருவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்கிற உணர்வுகள் ஏற்படும். மனம் என்கிற ஒன்றே இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது. மனம் என்கிற ஒன்று இல்லாது போனால் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் வாய்ப்பே இல்லாதாகிவிடும். இது காரணமாகவே மனதை, அடங்கிய மனதை சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆன்மா வேறு மனம் வேறு அல்ல. ஆத்மாவின் சலனம்தான் மனம் என்றாகிறது. அந்த மனதிலும் அகங்காரம் என்பது நான் இன்னார் என்பதை புரியப்படுத்துகிறது. புத்தி என்பது புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலகத்தை அகங்காரத்தோடு இணைந்து ஆராய்ந்து பார்க்கிறது. இதன் உண்மை தத்துவத்தை சித்தம் என்பதே தீர்மானிக்கிறது. சித்தம் என்பது பராபரத்தோடு ஆன்மாவோடு தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தால் அத்தனை சுலபத்திலே புத்தி மற்றும் அகங்காரத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கருத்தையும் உள்வாங்கிக் கொள்வதில்லை. எனவே மனதின் இந்த 3 கூறுகளையும் ஆராய வேண்டியது அவசியமாகிறது. புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதிலே சித்தம் என்பது அறிவு, அதுவே ஞானத்தை தருவதற்கான கருவி என்றாகிறது. அறிவு என்பது ஆணாகவும் மனம் என்பது பெண்ணாகவும் இருக்கிறது. அறிவு எப்போது மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதுதான் புருஷ தத்துவம் ஏற்படுகிறது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே குறிப்பிட்டார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நான் என்பது இருக்க வேண்டுமா என்றால் இருக்க வேண்டும். ஆம், இந்த நான் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமானவன், நான் என் சத்குருவின் அன்பிற்கு பாத்திரமானவன், நான் ஈஸ்வரனுக்கு அன்பு செய்வதற்கு பாத்திரமானவன், நான் உண்மையிலேயே ஆத்மாவாக இருக்கிறேன், நான் சகல ஆன்மாக்களையும் போல ஒரு பிரதிபிம்பம்தான், நானே பராபரம், நானே பராபரத்தின் கூறு என்று சொல்லக்கூடிய இந்த நான் என்கிற உணர்வை வைத்திருக்க வேண்டும். உலகியல் சார்ந்த நான் என்பது தீம்பை தருகிறது. ஆத்மாவை புரிந்து நான் ஆன்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை மேன்மையை தருகிறது. அயம் ஆத்மா பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்கிற மகா வாக்கியங்கள் எல்லாம் நான் பராபரமாக இருக்கிறேன் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே. இங்கே நான் பராபரம் என்கிற இந்த நான் இருப்பது நல்லதே. மற்றவிதமாக எண்ணக்கூடிய நான் என்கிற எண்ணம் நம்மை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதே இன்று நாம் பார்த்த வசிஷ்டருடைய உபதேசத்தின் மூலமாக புரிந்து கொண்ட கருத்துரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.